ஷேய் சூரியன் எப்பா நந்தி பாம் பாம் கடைசி தான் வரும். கையில் எலுமிச்சம்பழம் கனி எதுக்கு ஈஸ்வரன் வச்சுருக்கான் உனக்கு தெரியும். இருந்தாலும் கணக்கு போடணும்லப்பா. எப்படிப்பா இப்போ இயந்திரத்தால் விமானம் சோழி முடியும், இயந்திரத்தால் கப்பல் எல்லாம் சோழி முடியும். புரியுதா? இயந்திரத்தால் விமானம் பறக்கிறதும் சோழி முடியும். அதான் 3வது போர்க்கழகம், உலக போர்க்கழகம். உலக போரிலே அக்கினிலே அழிச்சிருவான். 7 ஓலச்சோடு கணக்கு. இது நீதிமன்ற கோர்ட்டில் வந்து கேட்டால் அந்த ஒரு கணக்கு சான்ஸு கடவுள் கொடுப்பான். ஆனால் கேட்குற மாதிரி இல்லை, கேட்கவும் மாட்டாங்க. பார்ப்போமா அப்படிங்கிற கணக்குலையும் டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டு அப்படி தான் ஓடிக்கொண்டே இருக்குது. இன்னும் தக்க தண்டனை எவனுக்குமே கிடைக்கல. அந்த லட்ச கோடி ஏப்பா ஓபிங்க ஓபி 1500 கோடிக்கு உட்காந்துருக்கான் கூவ மாதிரி. இவனை போய் விழுந்தாத்தான் நமக்கு அந்த 1500 கோடி வந்துருச்சுன்னா நம்ம பொண்டாட்டி பிள்ளையோட நக்கி போகலாம்னு அவன் உட்காந்துருக்கான். அடுத்து சென்னை மெட்ராஸில் இப்போ கட்சி கொடி முண்டச்சியாக இருக்காளா, மதுரைக்காரன் சென்னை மெட்ராஸில் போய் நடித்து கொடியை தூக்கி குடும்பம் கொடியில் உட்காந்துருக்கு. கொடியில் உட்காந்தா கொடி அவனை கொண்டுட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. அவனுக்கு விதி அவ்வளோதான். அவனுக்கு விதி இருக்குது. ஆனால் விதி நீயே அடித்து நீயே சாப்பிடான்னு கடவுள் விட்ட கணக்கு அது. கடைசியாக இப்போ முண்டச்சியாக இருக்கான். முண்டச்சி எனக்கு ஒரு 200 கோடி உள்ள லாக்காகி போடக்கு நான் உன்கிட்ட வந்து சேர்ந்துட்டோம்னா எனக்கு அந்த 200 கோடி வந்துருச்சுன்னா நான் வாழ்நாள் முழுவதும் இப்படியே கட்சி கொடியை தூக்கி ஆட்டி என் பிள்ளைய 2 பிள்ளைகளும் அப்படியே ஜம்முன்னு போயிடும்னு உட்காந்துருக்கான். இப்போ அதை போகிறான். இன்னும் 2 சேர போகுது அவனுக்கு. திமுக கட்சிக்காரனுக்கு நான் 2 போக போகுது. உள்ளே போகிற பூரா அது பலவற்ற பூரா உள்ளே போகவே இல்லை. இப்போ காங்கிரஸ் சின்னத்துக்காரனுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அவனுக்கு 7 நாட்டு சனி உட்காந்துருச்சு. டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி இவனை வச்சு இவனை ஆட்டி எடுக்கணும். டெல்லியிலேருந்து காங்கிரஸ் சின்ன கை சின்னக்காரனை ஆட்டி இவனை தூக்கணும். திமுக கட்சிக்காரனை தூக்கணும். திமுகவும் தூக்கணும், அண்ணா திமுகவும் தூக்கணும், பலவற்றையும் தூக்கணும். அதான் கணக்கு. எல்லா கணக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கில் நிலுவையில் நிற்கி. அப்போ கணக்கு எடுக்கலை, நீதிமான் கணக்கு வெளியே எடுக்கலை, ஆட்டோமேட்டிக்காக இராணுவ வானரப்பட முப்பட உள்ளே தூக்கி செயலரில் தள்ளிக்கிட்டே இருப்பான். முதல் கணக்கு செயலரை போட்ட கணக்கு. செயலரெல்லாம் அந்த நேரம் தான் போடுவான். இது சும்மா மேவோட்டம் நம்ம வித்தோட்டமாக விட்டுக்கிட்டு இருக்கோம். செயலரை கணக்கம் வச்சுருப்பான் ஈஸ்வரன். உனக்கு புரியுதா இல்லையாப்பா நந்தியே? தெரியுதா இல்லையா? அவனுடைய கணக்கு எதுவுமே தெரியாது. கடவுளுடைய கணக்கு. நம்ம போடுற கணக்கு கோழி முட்டை கணக்கு. ஆனால் விட்டுக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருப்போம். ஆனால் அரசியல்வாதி விமானத்தில் சிதறுதல் உண்டு. இப்போ கூடிய சீக்கிரம் சிதறும். டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாளப்பட்ட மாநிலம் இலங்கையிலேருந்து சிதறுதல் உண்டு. ஏன்னா விமானம் எரிச்சாச்சு. அவன் விமானம் ஒயிட்டிலே பறப்பான். என் விமானத்தை பாரு, என் பொண்டாட்டியை பாரு, என் பொண்டாட்டி பிள்ளை பவளை மாதிரி வச்சுருக்கு பாத்தியா அப்படின்னு பாருன்னு பறக்கான். அந்த பறப்பு இப்போ உடம்பு கறி மூளை கண்ணு கொட்டல் எல்லாம் சிதறும் கணக்குள்ளே போட்டோமா. 7 நாட்டு சனி விமானத்தை ஏற்று பார்க்கான். கைலாசத்தில் போய் இதுவும் பார்த்து எர்ணாகுளம் தூத்துக்குடியில் ஜோலி முடிஞ்சு வச்சு அவனை பார்த்துட்டான். என்ன ஏன் தலைக்கு மேலே பறக்கான் அப்படிங்க. அவனை முடிச்சு பார்க்கான். அப்படியே முடிச்சு பார்க்கான். விமானம் எர்ணாகுளம் தூத்துக்குடி இங்கே என்னப்பா ஊர் சட்டுன்னு வரமாட்டேங்க திருவனந்தபுரம். இந்த 3 கணக்கில் இப்படியே வருவான். கொல்லத்துலேருந்து இப்படியே 3 கணக்கில் இங்கே தூத்துக்குடி போவா இறக்க. இந்த விமானத்தை இங்கே பிடிச்ச முடியல உலக நாடே விமானம் நொறுங்கி போகும். சத்தியம்.